வணக்கம். ஃபைபர் நெட்வொர்க் செட்டப் என்றாலே பலருக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த தயக்கத்தை எல்லாம் உடைச்சிட்டு நம்ம வீட்டு ஃபைபர் கனெக்ஷனை நாமளே எப்படி ஈஸியா கான்ஃபிகர் பண்றது மற்றும் ட்ரபிள் ஷூட் பண்றதுன்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். இன்டர்நெட் வேலை செய்யலனா நாம பண்ற விஷயம் என்ன? கஸ்டமர் கேருக்கு கால் பண்றது தான். டெக்னீஷியன் வர வரைக்கும் வெயிட் பண்றது, சின்ன சின்ன செட்டிங்ஸை மாத்துறதுக்கு கூட சர்வீஸ் சார்ஜ் கட்டுறது, இதெல்லாம் நிஜமாவே ஒரு பெரிய தலைவலி தான், கரெக்டா? ஆனா இனிமே அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா உங்க நெட்வொர்க் பிரச்சனைகளை உங்க பிரவுசர் மூலியமாவே நீங்களே சரி பண்றதுக்கான எல்லா டூல்ஸும் உங்ககிட்டயே இருக்கு. ஆமாங்க, இனி உங்க ஃபைபர் கனெக்ஷனோட முழு கண்ட்ரோலும் உங்க கையில தான். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பிரிட்ஜ் மற்றும் ரவுட்டர் மோடுகளுக்குள்ள வித்தியாசம். ரெண்டாவது, இன்டர்நெட் மற்றும் VLAN செட்டப். மூணாவது, வாய்ஸ் சர்வீஸ் அதாவது லேண்ட்லைன் செட்டப். ஃபைனலா ரொம்ப முக்கியமான ஆப்டிக்கல் பவர் சிக்னல்களை எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரிட்ஜ் மற்றும் ரவுட்டர் மோடுகள் இதோட அடிப்படையை புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஃப்ரிட்ஜ் மோடுங்கிறது ஒரு தபால் நிலையத்தோட ரிசப்ஷன் மாதிரி. வர்ற டேட்டாவை அதுவா பிரிக்காம வெளியில இருக்க உங்க சொந்த ரவுட்டருக்கு அப்படியே பாஸ் பண்ணிடும். லேயர் 2ல நடக்கிற டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் இது. ஆனா ரவுட்டர் மோடுங்கிறது ஒரு ஆஃபீஸ் பாஸ் மாதிரி. இது லேயர் 3ல செயல்பட்டு NIT, DHCP மூலமா நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸுக்கும் டேட்டாவை தானே பிரிச்சு அனுப்பும். இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் பிரிட்ஜ் மோட சூஸ் பண்ணணும்னு. இந்த நோக்கியா G40 டிவைஸையே எடுத்துக்குவோம். இதுல உள்ளமைக்கப்பட்ட PCB ஆண்டனாவுக்கு லாங் ரேஞ்ச் சிக்னல் கொடுக்கிற பவர் கிடையாது. அதனால யூசர்ஸ் அவங்களோட சொந்த ஹை எண்ட் பிரீமியம் வைஃபை ரவுட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபைபர் டிவைஸை பிரிட்ஜ் மோடுக்கு மாத்திருவாங்க. ஓகே, இப்போ இன்டர்நெட் மற்றும் VLAN செட்டிங்ஸை எப்படி எல்லா டிவைஸுக்கும் பொதுவா கான்ஃபிகர் பண்றதுன்னு பார்ப்போம். நெட்லிங்க், சைரோடெக் இப்படி எந்த பிராண்ட் டிவைஸா இருந்தாலும் செட்டப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். முதல்ல லேன் கேபிள் மூலமா உங்க சிஸ்டமை டிவைஸோட LAN 1 போர்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்க கம்ப்யூட்டரோட IP அட்ரஸை 192.168.1.10 அப்படின்னு ஸ்டாட்டிக்கா செட் பண்ணிட்டு பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. பிரவுசர்ல 192.168.1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா முக்காவாசி ஃபைபர் டிவைஸ்களோட லாகின் கேட்வே இந்த IP அட்ரஸ் தான். இப்போ உங்க டிவைஸ்ல கொடுத்திருக்கிற டிஃபால்ட் அட்மின் யூசர் நேம், பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், ஒரே ஒரு ஃபைபர் கனெக்ஷனை வச்சு வீட்ல இருக்கிற மொபைலு, லேப்டாப்னு பல டிவைஸுகளுக்கு எப்படி இன்டர்நெட் கொடுக்கறது? அதுக்கு WAN செட்டிங்ஸ்ல ரூட் மோட செலக்ட் பண்ணிட்டு PPPoE அப்படிங்கிற புரோட்டோகாலை நம்ம கட்டாயம் சூஸ் பண்ணணும். இங்க தான் இன்டர்நெட்டுக்கான மாஸ்டர் கீயே இருக்கு. உங்க இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது ISP கொடுத்திருக்கிற VLAN ஐடியை இங்க என்டர் பண்ணுங்க. கூடவே NAT-ஐ எனேபிள் பண்ணிட்டு அவங்க கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான், உங்க இன்டர்நெட் உடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இன்டர்நெட் வந்தாச்சு. அடுத்ததா வாய்ஸ் சர்வீஸ் அதாவது லேண்ட்லைன் செட்டப்பை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாய்ஸ் செட்டப் பண்ண உங்க ISP கிட்ட இருந்து சில முக்கியமான டேட்டா தேவைப்படும். குறிப்பா VLAN ஐடி, ஸ்டாட்டிக் IP, சப்நெட் மாஸ்க், அப்புறம் டிஃபால்ட் கேட்வே. முக்காவாசி நேரம் இது அவங்க ரகசியமா வச்சுக்கவே விரும்புவாங்க. ஆனா இதை கேட்டு வாங்கி தயாரா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வேலையை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இப்போ வாங்கின டேட்டாவை வாய்ஸ் சர்வீஸுக்கான WAN செட்டிங்ஸ்ல சரியா என்டர் பண்ணணும். இங்க சர்வீஸ் மோட் கண்டிப்பா வாய்ஸ் அப்படின்னும் IP புரோட்டோகால் ஸ்டாட்டிக் அப்படின்னு இருக்கிறத ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அப்ளிகேஷன் மெனுக்குள்ள போய் சர்வர் டைப்பை மாத்தணும். உங்க ISP என்ன சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி IMS IP அல்லது சாஃப்ட் ஸ்விட்ச் IP அப்படின்னு மாத்தி வைங்க. இதுதான் உங்க லேண்ட்லைனை வாய்ஸ் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ற முக்கியமான பாலம். இதுதான் வாய்ஸ் செட்டப்போட லாஸ்ட் ஸ்டெப். உங்க பிரைமரி மற்றும் செகண்டரி SAP அட்ரஸை என்டர் பண்ணிட்டு லைன் 1ஐ எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. இங்க ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. பொதுவா உங்க 10 டிஜிட் லேண்ட்லைன் நம்பரை தான் அக்கவுண்ட் நேமாவும் பாஸ்வேர்டோட ஒரு பகுதியாகவும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கடைசியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி, ஆப்டிக்கல் பவரை செக் பண்றது மற்றும் சிக்னல் லாஸை கண்டுபிடிக்கிறது. திடீர்னு இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா அது சாஃப்ட்வேர் இஷ்யூவா இல்ல வெளியே கேபிள் கட் ஆயிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உதவுறது தான் OPM, அதாவது ஆப்டிக்கல் பவர் மீட்டர். ஃபைபர் கேபிள் வழியா வர்ற ஒளியோட அளவை, சிம்பிளா சொல்லணும்னா சிக்னல் லாஸை, ரிசீவர்ல DBM அப்படிங்கிற யூனிட்ல இது அளந்து சொல்லும். சிக்னல் தரம் ஏன் டிராப் ஆகுதுன்னு யோசிக்கிறீங்களா? வெளியில இருக்கிற கனெக்டர்கள், சிக்னலை பிரிக்கிற ஸ்பிளிட்டர்கள், ரொம்ப நீளமான கேபிள்கள் இதெல்லாம் முக்கிய காரணங்கள். அதை விட முக்கியம், வீட்டுக்குள்ள கேபிளை சுவத்தோரமா ரொம்ப உழைச்சு கொண்டு வரும்போது ஏற்படுற மேக்ரோ பெண்டிங். இது சிக்னலை பயங்கரமா குறைச்சிடும். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சிக்க லிங்க் பவர் பட்ஜெட்டை பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்சில இருந்து எவ்வளவு பவர் அனுப்பப்படுது,
நடுவுல இருக்கிற கேபிள் வளைவுகள் எல்லாத்தையும் தாண்டி உங்க டிவைஸ வந்து சேரும்போது இறுதியா எவ்வளவு பவர் ரிசீவ் ஆகுது, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்பை தான் இது துல்லியமா காட்டுது. இப்போ எல்லாம் சரியா செட் பண்ணியாச்சு. ஃபைனலா WAN கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போய் செக் பண்ணுவோம். இங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல யூபி அப்படின்னு இருந்தா சூப்பர், உங்க இன்டர்நெட் மற்றும் வாய்ஸ் கனெக்ஷன் பக்காவா ஆக்டிவ்ல இருக்கு, ஆப்டிகல் சிக்னலும் கிளீனா கிடைக்குதுன்னு அர்த்தம். என்ன ஆரம்பத்துல ரொம்ப காம்ப்ளெக்ஸா தெரிஞ்ச ஃபைபர் நெட்வொர்க் டெக்னாலஜி இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். VLAN, PPPoE, சிக்னல் பவர் இதெல்லாம் இப்போ உங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. இனிமே சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டெக்னீஷியனுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. சோ உங்க சொந்த ஃபைபர் கனெக்ஷனை நீங்களே நம்பிக்கையோட கான்ஃபிகர் பண்ண இப்ப நீங்க ரெடியா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.